வெல்கம் டு இது வேறு லெவல் சமையல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பக்கோடா வச்சு ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நூறு பக்கோடா, 3 ஸ்பூனு குழம்பு மிளகாய்த்தூள், இது ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, 3 ஸ்பூன் எண்ணெய், 2 தக்காளி அதை அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் 2. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்குவோம். இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகா இதோட போட்டு வதக்கலாம். இப்போ இந்த 3 டீஸ்பூன் குழம்பு மசாலா அதில் போட்டுக்குவோம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த புளி தண்ணியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு கொதி வந்ததும் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போக வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்குவோம். இதை மூடி வச்சு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு சலங்கை கொதி மாதிரி வரணும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பக்கோடாவை போட்டுக்கலாம். இந்த பக்கோடா 1 நிமிஷம் இருந்தால் போதும் குழம்புல. நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையை போட்டுக்கலாம். இது நல்லா குழம்புல ஊறி நம்ம வடகறி சாப்பிட்றோம்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், இந்த பக்கோடா காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது எப்பயும் செய்கிற குழம்பை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் உடனே வரும்.